பழனி முருகன் எங்கள் மருமகன் என பெருமிதம் கொள்ளும் ஸ்ரீ பர்வதராஜகுல முருக பக்தர்கள். பழனி முருகன் மருமகனை காண 10 நாள் 270 கிலோமீட்டர் பாத யாத்திரை. பழனிக்கு ஆண்டுதோறும் காவடி எடுத்து வரும் ஸ்ரீ பர்வதராஜகுல முருக பக்தர்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த ஸ்ரீ பர்வதராஜகுல மக்கள் பாரம்பரியமாக பழனி முருகப்பெருமானை தங்களுடைய மருமகனாகவும் குலதெய்வமாகவும் தொன்று தொட்டு வணங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்த ஸ்ரீ பர்வதராஜகுல காவடி குழுவினர் ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை வருகின்றனர். இவர்கள் எடப்பாடியிலிருந்து வரும் பக்தர்களுடன் பழனி பாலாறு பகுதியில் ஒன்று சேர்ந்து பழனி மலைக்கு சென்று மலைமேல் தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் மலையில் பஞ்சாமிர்தம் தயாரித்து முருகப்பெருமானுக்கு படைத்து சுவாமி தரிசனம் செய்வது 350 ஆண்டுகளாக தொடர்கிறது. கும்பகோணத்தில் இருந்து 77ஆம் ஆண்டாக கடந்த 31ஆம் தேதி 40 காவடிகளுடன் 500க்கும் மேற்பட்டோர் கமிட்டி தலைவர் முருகேசன் தலைமையில் பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். பர்வதமலையில் சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருந்தார். பர்வதமலைங்கிறது இமயமலை பக்கத்தில் இருக்கு. அங்கே சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பர்வதமலையை ஆண்ட ராஜா பர்வதராஜாவோட மகள் சிவபெருமான் மேலே மிகுந்த அன்பு கொண்டு அவரை மனம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டார். பர்வதராஜாவோட மகள் பார்வதி. அப்போ அதன் மூலமாக பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்து அவங்களுடைய மகன் முருகப்பெருமான் பர்வதராஜா குல மகள் வழி முருகப்பெருமானா பழனி மலையில இருக்காரு. அதனால இந்த பர்வதராஜகுல மக்கள் முருகப்பெருமானை தன்னுடைய சொந்த பேரனா சொந்த மருமகனா நினைச்சு வருஷம் அவங்களுக்கு தேவையான முருகனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ பால், திணை, பஞ்சாமிர்தம், அப்புறம் காவடி எல்லாத்தையும் இங்கே அவங்களோட ஊர்லேருந்து எடுத்துகிட்டு பழனி போய் அங்கே ஆடி பாடி சந்தோஷமாக முருகனை பழனி மலையை அலங்கரித்து ஆடி பாடி சந்தோஷமாக அபிஷேகம் செஞ்சு முருகனை கொண்டாடிட்டு வராங்க. அவங்கள பெரும்பாலும் அந்த பர்வதராஜகுல மக்கள் எல்லாருமே எடப்பாடியில் சேலம் எடப்பாடியில் இருக்காங்க. ஒரு சிலர் கும்பகோணத்தில் இருக்காங்க. இந்த கும்பகோணத்தில் இருக்கவங்களும் சேலம் எடப்பாடியில் இருக்கவங்களும் ஒன்று சேர்ந்து பழனியில் போய் இந்த பர்வதராஜகுல மக்களாக ஒன்று சேர்ந்து காவடி செலுத்தி வராங்க. அதில் கும்பகோணத்துலேருந்து வரவங்க மணப்பாறை வழியாக பழனிக்கு போவாங்க. சேலம் எடப்பாடியிலேருந்து வரவங்களும் பழனியில் போய் ஒன்று சேர்ந்து இந்த அன்னதானத்தை இந்த காவடியை சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் நாங்கள் மணப்பாறை வழியாக வரக்கூடிய அந்த பர்வதராஜகுல மக்களுக்கு அந்த காவடிகளுக்கு முனியப்பன் கோயிலில் பால்பல அபிஷேகமும், முள்ளிப்பாடியில் கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு அன்னதானமும், எங்கள் தாத்தா கந்தன் செட்டியார் காவேரி அம்மாள் அவங்க துவக்கி வச்சதை முன்னிட்டு நாங்கள் தொடர்ந்து எங்கள் அப்பா காலத்துலேயும் எங்களுடைய காலத்துலேயும் தொடர்ந்து நாங்கள் அதை ஏறத்தாழ 60 வருஷத்துக்கு மேலே இதை செஞ்சுட்டு வரோம். 6 நாட்கள் பயணத்திற்கு பின் மணப்பாறை வந்த பாத யாத்திரை குழுவினருக்கு பாத பூஜை செய்து பால், பழம் கொடுத்து பொதுமக்கள் வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து மணப்பாறை முனியப்பன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் காவடி ஆட்டம் அனைவரையும் பரவசப்படுத்தியது. பின்னர் அங்கிருந்து முள்ளிப்பாடி சென்ற பாத யாத்திரை பக்தர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு பகலாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் 270 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருகிற 10ஆம் தேதி பழனி சென்றடைவர். அங்கு எடப்பாடி பக்தர்களுடன் இணைந்து பூஜைகள் நடத்தி அன்றைய தினம் பழனி மலைமேல் தங்கி வழிபாடு செய்ய உள்ளனர். 10ஆம் தேதி காலையில் பழனியில் பாலாற்றில் பூஜை வைப்பாங்க. அன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமை காலையில் சேலம் எடப்பாடியிலேருந்து வரவங்களும் இங்கே கும்பகோணத்துலேருந்து போகிறவங்களும் ஒன்று சேர்ந்து பாலாற்றங்கரையில் பெரிய பூஜை வைப்பாங்க. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மயில் காவடிகள் இருக்கும். மிகப்பெரிய திரளான மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து நகர்வலம் வருவாங்க. எல்லா காவடியும் ஒன்று சேர்ந்து பழனி முழுவதும் நகர்வலம் ஆடி பாடி பழனி மலையடிவாரத்துக்கு படிபூஜை பண்ணுவாங்க. படிபூஜை முழுவதும் பண்ணி நைட்டு பழனியில் போய் தங்கிடுவாங்க. இந்த பர்வதராஜகுல மக்களுக்கு மட்டும்தான் பழனி மலையில் இரவு தங்குறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜா காலத்திலேயே செப்பு பட்டயத்தில் எழுதி இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த வழிப்படி இவங்க ஏற்கனவே முதல்ல நடைபெற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பழனி தேவஸ்தானத்தில் போய் அனுமதி கேட்டு அந்த தேதியை குறிப்பிட்டு வாங்கிட்டு அதிலிருந்து பயணங்களை தொடர்ந்து செயல்பட்டு போவாங்க.